அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நித்தியம் டிவியின் வாயிலாக கர்த்தாவே சொல்லும் இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் அளவே இல்லை, முடிவே இல்லை. சிலுவை குறித்ததான நம்முடைய தியானம் நமக்கு பலவிதமான ரகசியங்களை அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நம் அதில் இடைப்படுவாராக. ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சிலுவை எவ்வளோ மகத்தான ஒரு ஆண்டவரே ஒரு ஈவுப்பா ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் சிலுவையில் அறையப்படாமல் நீங்கள் எங்களுக்காய் ஜீவனை கொடுக்காமல் இருந்திருந்தீன்னு சொன்னால் நாங்கள் மோட்ச வாசலை அடைந்திருக்கவே முடியாது, நாங்கள் ரட்சிப்பை அடைந்திருக்கவே முடியாது. நீர் மாத்திரம் அப்படி ஆண்டவரே சிலுவையில் அறையப்படாமல் இருந்திருந்தீர் என்று சொன்னால் ஒன்றுமே நடந்திருக்காது. சுவாமி அதாவே, எங்களுக்காய் நீர் எல்லாவற்றையும் சகித்து எங்களுக்காய் நீர் நிறைவேற்றி முடித்த எல்லா உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. கர்த்தாவே இடைப்படுங்க, ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க. அடியினுடைய மாம்சம் சுயம் எல்லாவற்றையும் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வாரங்களாக நாம் தொடர்ந்து இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தின 7 இடங்கள் என்ற இந்த தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 7 முறை இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்று நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 14-15 வசனங்களிலே பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அவன் அந்த கிருபாசனத்தில் இரத்தத்தை 7 முறை தெளிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டது சொன்னால், இயேசு 7 தரம் தன்னுடைய இரத்தத்தை சிந்துவார் என்பதற்கு அடையாளமாகத்தான் கர்த்தர் அதை செய்ய சொல்லி கட்டளையிட்டார். முழு உலகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தியாக்க இயேசு தன்னுடைய இரத்தத்தை 7 தரம் சிந்துவார் என்று அதற்கு அடையாளமாகத்தான் அது செய்யப்பட்டது. சரி, முதலாவது நாம் பார்த்தோம், அவர் எப்பொழுது ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய இரத்தத்தை முதல் முறையாக அவர் சிந்தினார். இரண்டாவதாக அன்னா காய்பாவினுடைய சங்கத்திலே அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், அவரை வாரினால் அடிப்பித்தார்கள், அப்பொழுது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று பார்த்தோம். அடுத்து முள்முடி சூட்டின பொழுது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று பார்த்தோம். அடுத்ததாக கைகளிலே ஆணிகளை கடாவின பொழுது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் நாம் தொடர்ச்சியாக அடுத்ததாக எங்கே இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கும்பொழுது 6ஆம் முறையாக அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்ட பொழுது அவர் ரத்தம் சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கால்களிலே ஆணி. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரோடே கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நாம் பார்க்கிற வேளையிலே அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவி சிலுவையிலே அறைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எதற்கு அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது என்று நாம் பார்க்கும் வேளையில், நம்முடைய பிரயாணங்கள், நம்ம எவ்வளோ பிரயாணங்கள் செய்கிறோம் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதற்காக, வருமானத்தை ஈட்டுவதற்காக, குடும்பத்தை தாங்குவதற்காக, அதற்கு பிறகு ஏதோ ஒரு விசேஷத்திற்காக வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும், மேலே வர வேண்டும், நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக, இல்லாவிட்டால் மருத்துவமனைக்கு, இல்லாவிட்டால் வியாபாரத்திற்காக எவ்வளோ தூரம், இல்லை வேலைக்காக வீட்டை விட்டு வேறு ஒரு இடத்துல போய் இருப்பது என்று சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டு நாம் பிரயாணம் பண்ணுறோம் இல்லையா. பிரயாணங்கள் அநேகம் செய்கிறோம், எத்தனையோ முறை எவ்வளோ தூரங்கள் நாம் நடக்கிறோம். அதையெல்லாம் ஆசிர்வதிப்பதற்காக, நம்முடைய பிரயாணங்களிலே நம்மை ஆசிர்வதிப்பதற்காகவும் நம்முடைய நடைகளை சீர்படுத்துவதற்காகவும் அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய அலைச்சல்கள் பாருங்க, தாவீது சொல்கிறாரு, என்னுடைய அலைச்சல்களை தேவன் எண்ணியிருக்கிறீர். நாம் அலையும் பொழுது நம்முடைய அலைச்சல்களை கர்த்தர்
எண்ணுகிறாராம். அந்த நம்ம இப்போ வைக்கிற அந்த படிகளை கர்த்தர் எண்ணுகிறார். ஒவ்வொரு நம்ம வைக்கிற அந்த அடிகள், எடுத்து வைக்கிற நம்முடைய கால்களினால் எடுத்து வைக்கிற அடிகளை அவர் எண்ணுகிறார். எத்தனையோ முறை ஒரு வேலைக்காக எவ்வளோ தூரம் அலைஞ்சிருப்போம், எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கியிருப்போம், எத்தனையோ ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் அலைச்சலை நான் எண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உங்கள் அலைச்சல், நீங்கள் எடுத்து வைத்த படிகள், அவ்வளோ அலைச்சலில் எத்தனையோ பஸ்ஸு ஏறி இறங்கி, ஒரு நாளைக்கு வேலைக்கு போகணுனாலே எத்தனையோ பேருந்து ஏறி இறங்கி, இல்லை ட்ரெயினில் போய், இல்லை ஷேர் ஆட்டோவில் போய், எவ்வளோ மணி நேரம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரயாணப்பட்டு போய் வேலையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு ராத்திரியில் வந்து திருப்பி காலையில் எழுந்துச்சு, எவ்வளோ கஷ்டம் இல்லையா? எதற்காக? நம்முடைய குடும்பத்துக்காக இல்லையா நம்ம ஓடுறோம் இல்லையா? அந்த மாதிரி அலைச்சல்களை நம்ம யோசிக்கலாம். யாருமே பார்க்க மாட்டேன்றாங்களே, யாருமே இதை கண்டு கொள்ள மாட்டேன்றாங்களே, இவ்வளோ தூரம் நான் அலையிறேனே. ஒருவேளை நம்ம குடும்பத்தார் கூட அது தெரியாமல் இருக்கலாம். இவ்வளோ அலைச்சலை அலைந்து வேலை செய்கிறேன், இவ்வளோ பிரயாணத்தை செய்து வேலை செய்து கொண்டு வருகிறேன் என்று ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை எண்ணுகிறார். உங்கள் படிகளை, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியையும் அவர் எண்ணுகிறார். அதற்கு தான் அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சோதனை என்றால் என்னென்ன தெரியாத தேவன் அல்ல. அவரே சோதிக்கப்பட்டிருக்கிறார், அவரே உபத்திரவப்பட்டு இருக்கிறார், அவரே பாடுபட்டு இருக்கிறபடினாலே அவருக்கு தெரியும் உங்கள் அலைச்சல்கள் என்னன்னு தெரியும். பாருங்கள், அவரை அலைய வச்சாங்க. நம்மளுக்கு பாருங்கள், அவர் கெத்செமனே தோட்டத்திலேருந்து அண்ணா காய்பாவனுடைய வீட்டுக்கு அங்கே சங்கத்துக்கு கொண்டு போகப்பட்டு, அங்கேருந்து பிலாத்துனிடத்தில் கொண்டு போகப்பட்டு, எதுவுமே சாப்பிடலை, தண்ணீர் கூட குடிக்கலை. அங்கேருந்து இப்போ ஏரோதுக்கிட்ட பிலாத்து அனுப்புகிறாரு. இப்போ ஏரோதுலேருந்து பிலாத்துக்கிட்ட திரும்பி வந்து திருப்பியும் அங்கேருந்து கொல்கத்தா மலை வரைக்கும் நடந்து போய் எவ்வளோ தூரங்கள் தெரியுமா அலைய வச்சாங்க. ஏன்? அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த அலைச்சல்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால் அவருக்கு தெரியும், நீங்கள் அலைகிற அலைச்சல் அவருக்கு தெரியும், நீங்கள் படுகிற அந்த பிரயாசம் அவருக்கு தெரியும். உங்கள் கால்களினாலே நீங்கள் எவ்வளோ இடத்துக்கு போய் பிரயாணப்பட்டு போய் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நல்லா இருக்கணும். அதே போல் மருத்துவமனையில் நீங்கள் நேசிக்கிற யாராவது இருந்தால், குடும்பத்தார் யாராவது இருந்தால், மருத்துவமனைக்கு போகிறதும் வீட்டுக்கு வரதும் அலைச்சல் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன் அலைச்சலை எண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், விசுவாசிங்க, நான் உன் அலைச்சல்கள் எண்ணியிருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். உங்களை பார்த்து அவருக்கு தெரியும் உங்களுடைய அலைச்சல்கள் என்னென்னு அவருக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போகிறீர்கள், எவ்வளோ கஷ்டப்படுகிறீர்கள் என்று அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கால்களிலே ஆணிகள் இருக்கிறது. அவர் கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்ட தழும்பு இன்றைக்கும் இருக்குது. அந்த தழும்புகள் இன்றைக்கும் இருக்கிறது அவர் கால்களிலே. அதனால் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிரயாணங்களை ஆசீர்வதிப்பார். சில சமயத்தில் நம்ம ரொம்ப தூரம் பிரயாசப்பட்டு போய் கடைசியில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒன்றுமே நடக்காமல் திரும்பி வருவோம். அந்த மாதிரி நிறைய முறை எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லையா? எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு போய் ஒன்றுமே நடக்காமல் வருவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு வேதனையாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு போனேனே, எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி இவ்வளோ பிரயாணப்பட்டு 3 மணி நேரம் பிரயாணப்பட்டு போனேன், கடைசியில் என்ன சேர்க்கலை, வேலை கொடுக்கவில்லை, துக்கத்தோடு வருவோம். ஆனால் நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்கள் பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் போகிற காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கால்களிலே ஆணிகள் இருக்கிறது. அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்ட பொழுது ரத்தம் வந்தது, ரத்தத்தை சிந்தினார். 6ஆம் முறையாக அவர் ரத்தத்தை சிந்தினார். அடுத்ததான் நம்ம பார்க்குறோம், நம்முடைய நடைகளை சீர்படுத்த சில சமயத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாம் போவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத சில இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது அவருக்கு பிடிக்காது. ஆனாலும் பாருங்கள், பாவம் செய்ய நாம் தீவிரித்து நம்முடைய கால்கள் ஓடும். வேதம் சொல்லுகிறது, தீவிரித்து ஓடும் கால், தீமை செய்ய தீவிரித்து ஓடும் கால் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அதாவது தீமை செய்கிறதற்கு கால்கள் விரைந்து ஓடுமா. அந்த மாதிரி ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பும்பொழுது அவர் உங்களை மன்னித்து அவர் உங்களை தம்முடைய இரத்தத்தினால கழுவுவார். இயேசு உங்களை மன்னிக்க ஆயத்தம். அல்லேலூயா.
ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும், அறிக்கையிடணும். சரிங்களா? அப்போது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி ஆகும், உங்கள் நடைகள் சீர்படுத்தப்படும். அவருக்கு போக வேண்டாம், போக பிடிக்காத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. நமக்கு எவ்வளோ விருப்பம் இருந்தாலும், நமக்கு எவ்வளோ பிடித்தாலும் நாம் அவருக்கு பிடிக்கவில்லை சொன்னால் பிடிக்கவில்லை தான், அந்த இடத்துக்கு போகக்கூடாது. மீறி நாம் போனோம் சொன்னால் அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். வாழ்க்கையில் தேவையில்லாத சில காரியங்களை கொண்டு வரும், அவசியமே இல்லாத சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அப்பொழுது உட்கார்ந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் நடைகளை ஸ்திரப்படுத்தும், நடைகளை சீர்படுத்தும் தாவீது கேட்கிறார். அவர் ஒரு முறை போகும்பொழுது ஆண்டவரிடத்தில் விசாரிச்சுட்டு தான் போனார். நான் போகலாமா, இந்த தண்டை பின்தொடரலாமா, இவர்களை பெலிஸ்தரை இடத்தில் அவர்களிடத்தில் யுத்தத்திற்கு போகலாமா, நீர் ஒப்பு கொடுப்பீரா, விசாரித்து தான் போனார். அப்படிதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விசாரிக்க சொல்றார். என்ன செய்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அவரிடத்தில் விசாரிக்காமல் நான் போகக்கூடாது. இங்கே போகலாமா, இவர்கள் வீட்டுக்கு நான் செல்லலாமா, இவர்களுடைய இடத்துக்கு நான் போகலாமா, கேட்காமல் அவரை விசாரிக்காமல் போகவே கூடாது. அல்லேலூயா. அவரை விசாரிக்காமல் போகவே கூடாது. அந்த மாதிரி அவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் ஈடுபடும் பொழுது, பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுறார். அந்த மாதிரி இடங்களுக்கு நாம் போகக்கூடாது. அதனால தான் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை சீர்படுத்துகிறார், நம்முடைய நடைகளை சீர்படுத்துகிறார். அதற்கு தான் அவருடைய கால்களிலே ஆணிகள், அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. அதனால் எந்த இடத்துக்கு நாம் போனாலும் அவரை விசாரிக்காமல் செல்லக்கூடாது. அவருக்கு பிரியமான இடத்துக்கு நாம் போனோம் சொன்னால் அவரும் நம்ம கூட வருவார் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதை மறக்கக்கூடாது. நம்ம தனிமையாக போகலை, சில சமயத்தில் சில காரியங்களுக்காக தனிமையாக போக வேண்டியது வரும். ஆனால் அவருக்கு சித்தமான இடத்துக்கு நம்ம போனோம் சொன்னால், அதற்காக நம்ம பிரயாணப்பட்டு போகிறோம்னா அவரும் கூட வருகிறார் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் அவருடைய கால்களிலே ஆணிகள். பாருங்க, ஆகார் அலையிறாங்க, அந்த அலைச்சல், ஆகார் அலையிறாங்க. வனாந்திரத்தில் அலையும் போது அவர் பார்க்குறார், கர்த்தருடைய தூதனான அவர் பார்க்குறார். எங்கே போகிறாய், என்னை வீட்டில் கொடுமைப்படுத்துகிறாங்க, சாராள் என்னை சித்திரவதை பண்ணுறாங்க, அதனால் நான் பயந்து ஓடுறேன், நீ திரும்பி போ, உன் குமாரனை நான் பெருக பண்ணுவேன், அவனுக்கு இஸ்மவேல் பேர் விடுவாயாக என்று சொல்லி கர்த்தருடைய தூதனை அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போதான் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆகார் என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்றால் தேவனுக்கு ஒரு நாமத்தை அவர் வைக்கிறாள். நீர் என்னை காண்கிற தேவன். அவர் யாருமே இல்லை. ஆகார் அலையும் பொழுது, வனாந்திரத்தில் அலையும் பொழுது ஒருத்தருமே இல்லை. ஆனால் அவர் பார்த்தார். நீங்கள் அலைகிற அலைச்சலை அவர் பார்க்கிறார். நீங்கள் தவறான இடத்துக்கு போனாலும் அதையும் அவர் பார்க்கிறார். அவருக்கு பிடியமில்லாத, அவர் வேண்டாம் என்று சொன்ன இடத்துக்கும், சில பேர் வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்வார். ஆனாலும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் போவேன் அப்படின்னு சொல்லி போனோம்னா பிரச்சனை தான் வரும். அதனால்தான் அவர் வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்துக்கு போகக்கூடாது. நம்முடைய கால்கள் ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, அவருடைய கால்களிலே ஆணிகள் அதற்கு தான் கடாவப்பட்டது. நாம் தனிமையின் பாதையில் ஒருவேளை போகலாம், உபத்திரவத்தின் பாதையில் ஒருவேளை கடந்து போகலாம், ஆனால் எல்லா பாதையிலும் அவர் கூட வருகிறார் என்பதை நீங்கள் மறவாதீங்க. நீங்கள் எந்த மாதிரி பாதையில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, விரக்தியா, சோர்வா, பலவீனமா, எந்த பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, தனிமையா, இயேசு உங்களோடு கூட வருகிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் பாவ பாதையில் நடந்தால் அவர் வரமாட்டார். பாவத்தின் பாதையில், பாவ வாழ்க்கையின் பாதையில் நடந்தால் அவர் கூட வரமாட்டார். அவர் எப்படி தெரியுமா வந்து நிற்பார்? குறுக்க வந்து நிற்பார். கூட வரமாட்டார், எதிர்க்க வந்து நிற்பார். வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே என்று சொல்லி எதிர்க்க வந்து நிற்பாரே ஒழிய கூட வரமாட்டார். ஆனால் மற்ற பாதைகள், தனிமை, வேதனை, சோர்வு, உபத்திரம், வியாதி, இதன் வழியே நம்ம போகும்பொழுது அவரும் கூட வருகிறார் என்பதை நீங்கள் மறவாதீங்க. அல்லேலூயா. அதற்கு தான் அவருடைய கால்களிலே ஆணிகள். 7ஆம் முறையாக அவர் எப்பொழுது ரத்தம் சிந்தினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் விலாவிலே குத்தின பொழுது ரத்தம் வெளிவந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பாருங்க,
இதுதான் கடைசி முறை. 7ஆம் முறையாக விலாவிலே குத்தின போது அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. இங்கேதான் சபையினுடைய பிறப்பிடம். இயேசுவின் விழாதான் சபையினுடைய பிறப்பிடமாய் இருக்கிறது. அப்போ போர் சேவகர் வந்து பார்க்குறாங்க, அவர் இவ்வளவு சீக்கிரம் மரித்து விட்டாரா? மற்றவர்களுடைய கால் எலும்புகள், ஏன்னா அந்தகாரம் சூடுகிறது, பூமி அதிர்கிறது, அதெல்லாம் நடக்கும்போது அவர்கள் பயந்து விட்டு என்ன பண்ணாங்க? ஓய்வு நாளாக இருந்தபடினாலே 31ஆம் வசனம் பாருங்கள், யோவான் 19:31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளில் சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து கொண்டு போகும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அவங்க கேட்குறாங்க, ஓய்வு நாளுக்கு, பெரிய ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளாக இருக்கிறபடினாலே உடல்கள்லாம் இந்த மாதிரி சிலுவையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த யூதர்கள் போய் பிலாத்துவினிடத்தில் அவங்க அனுமதி பெற்றுக்கொண்டு, அதனால் கால் எலும்புகளை உடைச்சிட்டா, கால் எலும்புகளை உடைத்து விட்டால் அவர்களால் சுவாசிக்க முடியாது, மரித்து விடுவார்கள். அதற்கு தான் கால் எலும்புகளை உடைக்கணும். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட பின்பு சுவாசம் எடுக்கணும்னு சொன்னால் காலை ஊன்றி மேலே எழும்பணும். ஏன்னா கைகள் இப்படி இருக்கிறதுனால ஊன்றி மேலே எழும்பி தான் சுவாசிக்க முடியும். கால் எலும்பை உடைச்சிட்டா அது தாங்கி நம்ம மேலே வர முடியாது, அப்போது மரித்து விடுவார்கள். அதற்கு தான் கால் எலும்புகளை உடைக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அப்படி போர் சேவகர் வரும்போது கால் எலும்புகளை உடைக்க அவர்கள் வருகிறார்கள். 2 கள்ளர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய கால் எலும்பை உடைச்சிட்டாங்க. உடைத்த பிறகு இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்து இருக்கிறார், அவர் ஏற்கனவே மரிச்சிட்டார். இவங்களுக்கு தெரியல, அவர் மரித்து போயிருக்கிறது தெரியல. ஆனால் இயேசுவினிடத்தில் வந்து பார்க்கும்பொழுது அவர் அவர் ஏற்கனவே மரிச்சிட்டார் என்று பார்த்த உடனே அவர் கால்களை அவர்கள் முறிக்கவில்லை. ஏன்னா தீர்க்க தரிசனம், அவர் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. அதனுடைய நிறைவேறுதல், அவருடைய எலும்பை முறிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் அவருடைய கால் எலும்புகளை முறிக்காமல் என்ன பண்ணுறாங்க, அவர் உண்மையிலே மரித்து விட்டாரா என்று சோதிப்பதற்காக அவருடைய விழாவிலே ஈட்டினாலே குத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஈட்டினாலே குத்தின பொழுது இரத்தமும் நீரும் வெளியே வந்தது. கடைசி சொட்டு இரத்தம் அதுவும் வெளியே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது ஈட்டி குத்தும் போது அது நேராக போய் இருதயத்தில் குத்தி அந்த இருதயத்தை சுற்றி இருக்கிற ஒரு படலம் இருக்கிறது. சரிங்களா? ஒரு மெம்பரேன் இருக்குது, அது பேர் பெரிகார்டியம் என்று சொல்வார்கள். அதுதான் இருதயத்தை அதிரவிடாமல் தடுக்கிற காரியம். எந்த ஒரு அதிர்வும் எந்த ஒரு அசைவும் இல்லாதபடிக்கு அதை சீர்படுத்துகிற, அதாவது செம்மையாய் வைத்திருக்கிற, அது அசையாமல் நிலையாய் வைத்திருக்கிற ஒரு படலம் தான் அந்த பெரிகார்டியம் சொல்லுவாங்க. அதில் தண்ணீர் இருக்கும். சரிங்களா? இவர்கள் போய் ஈட்டியில் போய் குத்தும் போது என்ன ஆகி போச்சு, அந்த மெம்பரேன் உடைஞ்சிருச்சு. அது உடைந்து அந்த கடைசி சொட்ட இருதயத்தில் இருந்த அந்த ரத்தம், இருதயத்திற்குள்ளே இருந்த அந்த ரத்தமும் வெளியே வந்து அந்த தண்ணீரும் கலந்து வெளியே வருகிறது. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடிக்கு, தன்னுடைய சரீரத்தில் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சிந்தி விட்டார். கடைசி சொட்டு ரத்தம் கூட ஒன்றுமே இல்லை, அவர் சரீரத்தில் ரத்தமே இல்லை, எல்லாவற்றையும் நமக்காக சிந்தி விட்டார். எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தி விட்டார். ஆனால் இந்த விழா தான் சபையினுடைய பிறப்பிடம். இங்கே தான் சபை பிறந்தது. பாருங்க, ஆதாமுடைய விழாவிலிருந்து அவனுடைய மனவாட்டியாக ஏவாள் எடுக்கப்பட்டாள் இல்லையா? அதே போலதான் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து சபை எடுக்கப்பட்டது, சபை பிறந்தது. அவருடைய விழாவிலிருந்து தான் சபை பிறந்தது. சரிங்களா? அப்போ பாருங்க, நம்மை அவருடைய மனவாட்டி ஆக்க அவருடைய விழா குத்தப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். எந்த அளவுக்கு முக்கியம் சபை. இந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோம், சபையை நம்ம அசட்டை பண்ணுறோம், சபைக்கு போகிறதில்ல, சபையில் ஒரு கூட்டம் வச்சா வர்றது கிடையாது, சபையை அசட்டை பண்ணுறோம். வெளியில் நான் சபைக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டால் உடனே என்னென்னமோ காரணம் சொல்கிறது. வெளியே போயிட்டேன், ஷாப்பிங் போயிட்டேன், ஃபங்க்ஷனு, பர்த்டே பார்ட்டி, தூங்கிட்டேன், மறந்துட்டேன், இப்படிலாம் சொல்லுகிறவர்கள் உண்டு. விசுவாசிகள் இந்த மாதிரி காரணங்களெல்லாம் சொல்லுகிறவர்கள் உண்டு. அதாவது ஏற்றுக்கொள்ளுகிற காரணங்கள் கிடையாது இதெல்லாம். தூங்கிட்டேன், மறந்துட்டேன், வெளியே போயிட்டேன், ஷாப்பிங் போயிட்டேன், அது ஏற்றுக்கொள்ளுகிற உடம்பு சரியில்லை, சரீரம் வியாதி, என்னால் எந்திரிக்க முடியல, ஜுரம்,
எதனா அந்த மாதிரி காரணங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம். வேலை வச்சுட்டாங்க, அதனால் வேலை விஷயமா போனேன், எதனா ஒரு அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம். தூங்கிட்டேன் மறந்துட்டேன்னு சொன்னாலும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மாதிரி காரணங்கள் சொல்லுகிறவர்களும் உண்டு. ஏன்னா அவ்வளோ அசட்டை. சபை தானே பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம் என்று சொல்லி அப்படியாக அசட்டை பண்ணுகிறவர்கள் உண்டு. சில பேர் வெறும் பண்டிகை நாட்களில் மட்டும்தான் சபை பக்கம் வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களும் உண்டு. ஆனால் சபை எவ்வளோ முக்கியம் தெரியுமா? எங்கேன்னு தெரியுமா வந்தது? அது கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்தது. அப்போ எந்த அளவுக்கு அவர் முக்கியப்படுத்தி பார்க்கிறார், எந்த அளவுக்கு சபையை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் உடையவராக இருக்கிறார், நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நாம் அந்த அளவுக்கு அவருக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டுறோமா? நாம் அவருடைய மனவாட்டின்னு சொல்கிறோமே, அந்த மனவாட்டி எங்கேருந்து வந்தது? அவருடைய விழாவிலேருந்து வந்தது. அப்போ நாம் எந்த அளவுக்கு சபையை நாம் முக்கியமாக பார்க்கணும், எந்த அளவுக்கு சபையில் நாம் ஈடுபாடாக இருக்கணும், எவ்வளவு சபைக்காய் நம்ம பக்தி வைராக்கியம் பாராட்டணும், சபைக்காய் நம்ம எந்த கூட்டம் வச்சாலும் வந்து கலந்து கொள்ளணுமா இல்லையா? ஆனால் நமக்கு உலக காரியங்கள் தான் பெருசாக தெரியும், சபை பெருசாக தெரியாது. ஏன்னா ஒரு அசட்டை, சபை தானே பார்த்துக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, சபை அவருடைய எங்கேருந்து, அவருடைய விழாவிலிருந்து பிறந்தது தான் சபை. அல்லேலூயா. கடைசி சொட்டு இரத்தமும் நீரும் வெளியே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர் நமக்காய் பாடுபட்டார். 7ஆம் முறையாக இங்கே தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதனால் பிரியமான சபையை நீங்கள் முக்கியமாக எடுங்க. சபையில் ஒரு கூட்டம் இருக்கா, போய் கலந்துக்கோங்க. போக வேண்டிய சூழ்நிலை இருக்கா, நான் வந்து ஆன்லைனில் பார்த்துக்கிறேன், அப்படி இல்லை. இந்த கொள்ளை நோயினுடைய காலத்தில் சபைகள் எல்லாம் பூட்டப்பட்ட போது எல்லாரும் ஜெபிச்சோமா இல்லையா? ஆண்டவரே சபையை திறங்கப்பா. சபை திறந்த பிறகு யாரும் சபைக்கு போகிறது கிடையாது. நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன், ஆன்லைனில் பார்த்துக்கிறேன். அது அல்ல. சபைக்கு நேரடியாக போய் ஆண்டோட சமூகத்தில் கலந்து கொள்வது, ஆன்லைனில் உட்காந்து நம்ம இஷ்டப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டோம், நம்முடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டோம், அப்போ போய் போய் பார்த்துட்டு போகிறது அதுக்கு ஈடாகுமா? சபையில் நேரடியாக வந்து நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆராதிப்பதும் வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்கிறதும் சரியாகுமா? ரெண்டும் சமமா? கிடையாது. அப்போ கொள்ளை நோயினுடைய காலத்தில் நம்ம சபையெல்லாம் பூட்டப்பட்ட போது ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பாட போட்டுட்டு இப்போ கர்த்தர் சபைகளை திறந்திருக்கிறார். திருப்பி எப்போ மூடப்படும் என்று தெரியாது. இப்படியே திறந்திருக்கும் சொல்ல முடியாது. திருப்பி எப்போது சபைகள் மூடப்படும் என்று சொல்ல முடியாது, தெரியாது. அதனால இருக்கிற காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுதில்ல. அது என்ன அர்த்தம்? பொல்லாத நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இருக்கிற காலம் இப்போ கிருபையின் காலத்தின் கடைசியில் இருக்கிறோம். இந்த காலத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க, மற்றவர்களும் தகுதிப்படுத்துங்க என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு அசட்டை, நமக்கு ஒரு நிர்விசாரம், நமக்கு ஒரு அந்த சபையை பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், பாஸ்டர் கிட்ட எதனா சொல்லிக்கலாம். பாஸ்டர் முக்கியம் கிடையாது. பாஸ்டர் கிட்ட விளக்கம் கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர்கிட்ட கொடுக்கணும் நம்ம விளக்கம். ஏன்னால் சபையின் சொந்தக்காரர் யாரு? பாஸ்டரா? கிடையாது. சபையின் சொந்தக்காரர் யாரு? இயேசு கிறிஸ்து. சபையை உருவாக்கினவர் யாரு? இயேசு கிறிஸ்து. சபைக்காய் தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை சிந்தினது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் சபையினுடைய ஸ்தாபகர், அவர்தான் சபையினுடைய எஜமான். அப்போ அடுத்த முறை நான் சபைக்கு லீவ் போடும்போது, சபைக்கு வராமல் போகும்போது பாஸ்டர் கிட்ட போய் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் போய் விளக்கம் கொடுக்கணும். அங்கே போய் சொல்லணும், நான் மறந்துட்டாண்டவர், தூங்கிட்டேன், நான் வந்து வெளியே போயிட்டேன், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், பர்த்டே பார்ட்டி, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோன்னா அவர் அந்த விளக்கம் அங்கே செல்லுமான்னு நம்மளே யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து பாஸ்டர் பார்த்துக்கலாம், அவர்கிட்ட எதனா சொல்லிக்கலாம். அவர்கிட்ட சொல்லுங்க. போய் அடுத்த முறை சபைக்கு வராமல் போகும்போது அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஏன் வரல, அவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரான்னு பாருங்க. ஏன்னா அவர் தான் சபைக்கு சொந்தக்காரர். மெய்ப்பன் என்பவன் வந்து அவர் நியமிக்கிற ஒரு பிரதிநிதி, அவ்வளோதான்.
ஒருத்தர் இருப்பார், இன்னைக்கு சில ஆண்டுகள் கழித்து இவரை போயிடுவார், அடுத்து வருவார். மெய்ப்பன் வந்து பிரதிநிதி, அது ஒரு ஸ்தானம். அதில் அவருக்கு சித்தமானவர்கள் அமர வைக்கப்படுவாங்க. அவர்களுக்கு எப்போது காலம் வந்ததோ எடுக்கப்படுவாங்க, அடுத்து வருவாங்க. அது ஒரு ஸ்தானம், அது அவன் ஒரு பிரதிநிதி. ஆனால் சபையினுடைய எஜமான் யாரு? இயேசு கிறிஸ்து. சபையினுடைய மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. சபையை ஸ்தாபித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை கூட்டி சேர்த்து ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் சொன்னா நம்ம எவ்வளவு முக்கியமா எடுக்கணும். ஏன்னா அவர் விழாவிலிருந்து வந்தது. அவ்வளோ ஒரு கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார் சபையை உருவாக்குறதுக்கு. சும்மா சபை இப்படி ஆதாமை உண்டாக்குனார், அந்த மாதிரியா உண்டாக்குனார் சபையை? எவ்வளோ கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அப்போ நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ பரிசுத்தமாய் நம்ம சபையில் நம்ம இருக்கணும். சபையில் நம்ம தூங்குறதும், சபையில் வந்து மெசேஜ் டைமில் தூங்குறதும், ஆராதனை டைமில் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறதும், நடுவில் ஏஞ்சி போகிறதும் வர்றதும், டைமை பார்க்குறதும், ஃபோனில் பேசுகிறதும், ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறதும், கர்த்தரை நம்ம அசட்டை பண்ணுறோம். ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வந்துடணும், அப்படியே மேலே அப்படியே போயிடணும். அவர் நம்மை அசட்டை பண்ணுவார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நீ என்னை ஆகடையும் பண்ணா, நீ ஆபத்து காலத்தில் இருக்கும்போது நானும் உன்னை ஆகடையும் பண்ணுவேன்னு சொல்றாரு. திட்டமும் தெளிவுமாய் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதனால வந்து எப்படி வேண்டும் என்றாலும் நாங்கள் இருப்போம், சபையை எப்படி வேணாலும் நடத்துவோம், ஆண்டவர் எங்களை மட்டும் உயர்த்தணும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும். நான் சபையை அசட்டை பண்ணேன்னா ஆண்டவர் என்ன அசட்டை பண்ணுவார். நான் சபையில் குறித்து பக்தி வைராக்கியமாக இருந்தேன்னா ஆண்டவர் என்னை குறித்தும் வைராக்கியமாக இருப்பார். அல்லேலூயா. அதனால் ஏன்னா சபை அவருக்கு அவ்வளவு முக்கியம். சபை அவருக்கு அவ்வளவு முக்கியம். என்னென்ன இந்த சபை தான் வருகிற நாட்களிலே எடுக்கப்பட போகிறது. அப்போ நம்ம அதை கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படணும் சொன்னால் நாம் சபையிலே அங்கத்தினராக இருக்கணும். நான் சபையில் அங்கத்தினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கத்தினர் இல்லை, உண்மையான அங்கத்தினராய் மெய்யான கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் இருக்கிறோமா? அப்போ சபைக்கான பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும். நீங்கள் எந்த சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த சபைக்கு நீங்கள் போகிறவங்களா இருந்தாலும் நீங்கள் போகிற சபை குறித்து உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? பக்தி வைராக்கியம் பாராட்டுறீங்களா? அந்த சபை குறித்ததான வைராக்கியம் இருக்கா? அங்கே எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்றீங்களா? அங்கே உங்களால் உங்களால் இயன்றத உதவிகளை செய்கிறீங்களா? பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவங்க தான் மெய்யான அங்கத்தினராக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் சபை அவ்வளவு முக்கியம். சபை அவ்வளவு முக்கியம் இயேசுக்கு. ஏன்னு சொன்னால் அவர் விழாவிலிருந்து வந்தது சபை. அல்லேலூயா. அப்படியாக இந்த 7 முறை இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். 7 தரம் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு அடையாளமாக தான் அங்கே பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் 7 முறை தன் ரத்தத்தை தெளித்தான். அப்படியா பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காய் சிந்தி இருக்கிறார். அந்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். அந்த தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். அந்த தேவன் நம்மை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்வார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு சுகம், உங்களுக்கு அதிசயம், உங்களுக்கு அற்புதம் அது நடக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போ நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த வாரங்களாக ஆண்டவரே நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தினதை 7 முறைகளை நாங்கள் தியானித்தோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாய் சென்று பதியட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரின் விடுதலையாக்குங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். அந்த அலைச்சல்கள் கைகூடி வரும்படியாக கிருபை செய்யும். இனி அவர்கள் அலையாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அவள் என்னென்ன காரியங்களுக்காக பிரயாணப்படுறாங்களோ அந்த காரியங்களுக்காக கைகூடி வரும்படியாக
வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே நடைகளை சீர்படுத்தும் ஆண்டவரே. பாவ இடங்களுக்கு செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படி மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறவர்களை நீர் மன்னித்து அந்த நடைகளை சீர்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சபை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உம்முடைய விழாவிலிருந்து புறப்பட்ட சபையில் நாங்களும் ஆண்டவரே இருக்கிறோம் என்பதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யாய் ஆண்டவரே உம்முடைய சரீரமாய் நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் அப்படி மாற்றுகிற உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். எந்த சபைக்கு நாங்கள் போகலாம் அந்த சபையிலே நாங்கள் உம்முடைய சரீரமாய் விளங்கும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே நீ தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். தேவ நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவருடைய கரம் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படும். ஆமேன் ஆமேன்.